Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்படி பக்கத்துல பெல் ஐக்கனை டச் பண்ணி ஆள் கொடுங்க. போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல டாடா ஐபிஎல்ல 35வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி கேப்டன் அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இவங்க இடையில தான் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சோட 6 கிராண்ட் லீக் டெமோ டீமை பத்தாங்க பார்க்க போறோம். இது முற்றிலும் டெமோ டீம் மட்டும்தான். இது அபிஷியல் லைனப்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அபிஷியல் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் டெலிகிராம் சேனலை கொடுக்குறோம். மறக்காம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த 6 கிராண்ட் லீக் டெமோ டீமை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ½ அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம டாஸ் போட்டதுக்கு அப்புறம் டாஸ் யார் வின் பண்ணியிருக்காங்க, பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்களா, பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்களா, அது மட்டும் 2 டீமோட பிளேயிங் 11 அப்படிங்கிற எல்லா விஷயமும் அதை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ½ அந்த பிச்சு ரிப்போர்ட், அந்த லாஸ்ட் ½ அன் ஹவர்ல பிச்சு எதுக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, அதுவும் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, அடுத்து நீங்க இன்னும் நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்ல வந்து ஜாயின் பண்ணலீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் எஃப்ஜிங்க. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் நீங்க பே பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப சப்போர்ட்டபுள் ஆப்பா இருக்கும். எப்படி மற்ற ஆப்பை நீங்க கம்பேர் பண்ணும் போது இந்த ஆப்போட பிரைஸ் வேல்யூ வந்து ரொம்பவே கம்மியா இருக்குங்க. அதாவது 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட் நீங்க பே பண்றீங்க அப்படின்னா மற்ற ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க 5,750 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அது ஃபோக்கஸ் 11 பொறுத்த வரைக்கும் நீங்க வெறும் 5,448 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும். இது வந்து உங்களுக்கு 302 ரூபாய் சேவ் ஆகும் ஒவ்வொரு மேட்சுக்கு. ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸ்மால் லீக் மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நார்மலா எல்லா ஆப்பை பொறுத்த வரைக்கும் 10+1 அண்ட் 7+4 ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ல அதையும் தாண்டி 5+1 அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. 5+1 அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, 2 டீம்ல இருந்து ஒரு டீம்ல இருந்து ஒரு 5 பிளேயர் பிக் பண்ணுங்க, இன்னொரு டீம்ல இருந்து ஒரு ஆளை பிக் பண்ணி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை கொடுத்து நீங்க பிளே பண்ணாவே போதும். அப்படி ஒரு ஆப்ஷனிட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா அந்த 10,000 ரூபாய் அமௌண்ட் உங்க வேலட்ல வந்து ஏறிடுங்க. 1 ரூபா கூட ஜிஎஸ்டிங்கிறத அவங்க பிடிக்கல. ஸோ மறக்காம ஃபோக்கஸ் 11 ஆப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜி. ஓகே, இப்போ அடுத்ததா கிராண்ட் லீக் 6 கிராண்ட் லீக்கோட டெமோ டீமை வந்து 1 by 1 வந்து பார்க்கலாங்க. இப்போ டீம் 1ல விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல கிளாசன் அண்ட் ரிஷப் பந்த் 2 பேரும் பிக் பண்ணிக்கோ. பேட்டிங் ஆர்டர் வந்து பார்த்தோம்னா டேவிட் வார்னர், சர்மா, ஜாக் ஃபாரஸ். அடுத்த ஆல்ரவுண்டர்ல ஹர்ஷர் பட்டேல், நிதிஷ் ரெட்டி. அது பவுலர்ல வந்து பார்த்தோம்னா உனாகட் அண்ட் பேட் கமின்ஸ், முகேஷ் குமார் அண்ட் கலீல் அகமத் இவங்க வந்து பிக் பண்ணிருக்காங்க. இந்த டீம்ல கேப்டனா டேவிட் வார்னரையும் வைஸ் கேப்டனா கலீல் அகமதையும் வந்து பிக் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல இந்த டீமை நீங்க அப்படியே போடணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி நாங்க கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறோம். உங்களுக்கு ஒரு டெமோ வீடியோ தான் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுல இருந்து இந்த பிளேயரை வந்து எங்க சேஞ்ச் பண்ணணும், இந்த வைஸ் கேப்டன் எனக்கு இந்த இடத்துல தேவையில்லை, வேற ஆளா போடணும்னு நினைச்சீங்கன்னா இங்க ரிசர்வ் பண்ண கூட நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்தது டீம் 2ல விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கிளாசன் அண்ட் சாய்ஹோப் அண்ட் ரிஷப் பந்த். பேட்டிங் ஆர்டர்ல டிராவிஸ் ஹெட் வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா ஹர்ஷல் பட்டேல், ஆடம் மார்க்ரம் வந்து பிக் பண்ணியிருக்கோம். பவுலிங் ஆப்ஷன்ல புவனேஸ்வர் குமார், பேட் கமின்ஸ், குல்தீப் யாதவ், கலீல் அகமத், டி நடராஜன் இவங்க வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த 2வது டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆப்ஷன்ல நடராஜனையும் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ஆடம் மார்க்கரையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததா 3வது டீம். இந்த 3வது டீம்ல விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சாய்ஹோப் அண்ட் ரிஷப் பந்த் வந்து இருக்காங்க. பேட்டிங் ஆர்டர்ல டிராவிஸ் ஹெட், சர்மா, ட்ரிஸ்டன் ஸ்டப். ஆல்ரவுண்டர்ல பார்த்தோம்னா அக்சர் பட்டேல் வந்து பிக் பண்ணியிருக்காரு. பவுலிங்ல புவனேஸ்வர் குமார், உனாகட், பேட் கமின்ஸ், நடராஜன் அண்ட் மார்க்கண்டே இவங்க வந்து பிக் பண்ணிருக்காங்க. இந்த டீம்ல டிராவிஸ் ஹெட்டுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் சர்மாக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்கோம். டீம் 4ல வந்து பார்த்தோம்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல கிளாஸனை வந்து கொடுத்துருக்கோம். பேட்டிங் ஆர்டர்ல டேவிட் வார்னர், சர்மா, ஜாக் ஃபாரஸ் அண்ட் ட்ரிஸ்டன் ஸ்டாப் வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்ட் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து பிக் பண்ணிருக்கேன்.
பவுலர் ஆப்ஷன்ல இஷாந்த் சர்மா, புவனேஸ்வர் குமார், உனாகட் அண்ட் குல்தீப் யாதவ், முகேஷ் குமார் இவங்க 5 பேர் வந்து பவுலிங் ஆப்ஷன்ல வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் டீம்ல ஜாக் ஃபாரஸ்ட்ல கேப்டனாகவும் குல்தீப் யாதவ வைஸ் கேப்டனாகவும் வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்ததா அஞ்சாவது டீம்ல வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல கிளாசன், சாய் ஹோப் அண்ட் ரிஷப் பந்த் இவங்க 3 பேர் வந்து பிக் பண்ணியிருக்கோம். பேட்டிங் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாக் ஃபாரஸ்ட் வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ல ஆடம் மார்க்ரம் அண்ட் அகமது வந்து பிக் பண்ணியிருக்காங்க. பவுலிங் ஆப்ஷன்ல வந்து பார்த்தோம்னா இஷாந்த் சர்மா, புவனேஸ்வர் குமார், பேட் கமின்ஸ், முகேஷ் குமார் அண்ட் கலீல் அகமது. இந்த டீம்ல வந்து பார்த்தோம்னா ஆடம் மார்க்ரமுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் அண்ட் ரிசர்வ் பேண்டுக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து பிக் பண்ணியிருக்கோம். டீம் 6 வந்து எடுத்துக்கிட்டோம்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ரிஷப் பந்த், பேட்டிங் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா டேவிட் வார்னர் அண்ட் டிராவிஸ் ஹெட், ஆல்ரவுண்டர்ல அக்சர் பட்டேல், ஆடம் மார்க்கம், நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து பிக் பண்ணியிருக்கோம். பவுலிங் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா உனாகட் அண்ட் பேட் கமின்ஸ், குல்தீப் யாதவ், கலீல் அகமது, டி நடராஜனை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீம்ல அக்சர் பட்டேலை கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல பேட் கமின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அபிஷனல் லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி நாங்க எடுத்திருக்க டீம் இது முழுக்க ஒரு டெமோ டீம் மட்டும்தான். இந்த டீமை நீங்க வந்து அப்படியே போடுங்கன்னு நாங்க சொல்ல கிடையாது. நாங்க வந்து ஒரு டெமோ டீம் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். இப்படி எல்லாம் ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணலாமா அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு தாட்டுக்காக தான் நாங்க டீமை கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த டீமை நீங்க அப்படியே போடணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த டீம்ல இருந்து பர்டிகுலர் பிளேயர்ஸ் எனக்கு தேவையில்லை, நான் வேற பிளேயர் சேஞ்ச் பண்ணி பார்க்கறனால தாராளமாக சேஞ்ச் பண்ணி பாருங்க. இது வந்து முழுக்க உங்க ஓன் ரிஸ்க் தான். இந்த டீமை அப்படியே போனா உங்க ஓன் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்றீங்கன்னா அந்த டீமை கூட அப்படியே போட்டுக்க. இல்ல நான் சேஞ்ச் பண்றதுனால தாராளமா சேஞ்ச் பண்ணி நீங்க ப்ளே பண்ணலாம். இது இந்த டெமோ டீம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.